வணக்கம் நண்பர்களே. ஞான பிழைகளும் மாய தோற்றங்களும். ஞான பிழை அப்படின்னா நமது ஞானம், நான் அறிவு பிழைன்னு சொல்லலை, ஞான பிழை, த மிஸ்டேக் ஆஃப் விஸ்டம். நமக்கு ஞானம் ஏற்பட்டால்தான் அந்த ஞானத்தின் மூலமாக முழு உண்மைகளையும் அறிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையை பற்றியோ, எந்த ஒரு துறை சார்ந்தோ, கல்வி சார்ந்தோ, சமூகம் சார்ந்தோ எந்த ஒரு இதிலையும் நீங்கள் ஞானம் பெற்றால்தான் முழுமை அடைய முடியும். இந்த மாஸ்டர் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேச்சுலர் டிகிரிங்கிறது அறிவு பெறுவது, மாஸ்டர் டிகிரி மாஸ்டர் த எக்ஸ்பர்டைஸ் த திங்ஸ் த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாஸ்டர் ஞானம். அந்த ஞானம் பெறாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக அறிய முடியாது. அப்போ மாய தோற்றங்கள் தான் உருவாகும். மாய தோற்றங்கள் தான் இந்த எல்யூஷன்ஸ். ஒன்று இருப்பது போலவும் அதை நாம் அடைவது போலவும், அல்லது அந்த இதை நாம் அடைந்து விடுவோம் என்றும் ஒரு மாய தோற்ற எண்ணங்களை நமக்கு உண்டு செய்யும் அந்த மாய தோற்றங்கள். அப்படி ஒரு மாய தோற்றங்களை உண்டு செய்யும் ஒரு காட்சிகள் தான் மாய தோற்றங்களை பார்த்துதான் சிலர் நமக்கு ஏதோ ஒரு முதல்வர் பதவி கிடைத்து விட்டது, நாம் இத்தனை ரசிகர்கள் இருக்கிறார்கள், நாம் முதல்வர் பதவியை அடைந்து விட போகிறோம் என்றெல்லாம் மாய தோற்றங்களை நம்பி ஓடுகிறார்கள். அவர்கள் ஓடட்டும், அது அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய கனவு, அவர்களுடைய பாதை. நீங்கள் ஏன் கவலைப்படுங்கள் என்று கேட்டால் நமக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த மாதிரி ஞானப்பிழை உள்ளவங்கள்லாம் அடுத்து இன்னுமா நம்மளை ஆட்சிக்கு, நம்மளுடைய அரசாங்கத்திற்கும் அரசாள்வதற்கும், வரி பணங்களை எடுத்து நிதி ஆள்கையை செய்வதற்கும், நிதி ஆள்கை, த எக்கனாமிக் டிசிப்ளின், ஒரு நிதியை எப்படி கையாள வேண்டும், ஒரு வரியை எப்படி நாம் புது வரிகள் மூலமாக கிடைக்கும் வருவாயை எப்படி நாம் நலத்திட்டங்களுக்கு செலவு கொள்ள வேண்டும், அப்படியெல்லாம் கற்றுக்கொள்ளாத ஞானப்பிழை கொண்ட ஆட்களை நாம் தேர்ந்தெடுக்கலாமா? உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவங்களாம் யோக்கியனா, அவன் யோக்கியனா, இவன் யோக்கியனா, இன்னும் சொல்லப்போகிற வந்து அவங்கெல்லாம் ஆரியர்கள், இவங்க அதானி, இவர் அம்பானி, இவர் மட்டும் ஏன் இதாகக்கூடாது? அவங்கெல்லாம் 1000% முட்டாள்கள், குற்றவாளிகள். நீங்கள் 5000% இருக்கீங்க. ரெடியூஸ் பண்ணிட்டாது வாங்க, உங்களுடைய முட்டாள்தனத்தை குறைத்து உண்டாது வாருங்க. புத்தி போதாமையை கொஞ்சம் புத்தியை நிரப்பிக்கிட்டாது வாங்க. புத்தி போதாமையோடய உட்காந்து இன்னும் நாங்கள் எவ்வளோ காலத்துக்கு கஷ்டப்படுறது? நான் தமிழக அரசை சொல்கிறேன், நம்ம நாட்டில் வாழ்கிற மக்களை சொல்கிறேன். ஸோ இதன் அடிப்படையில் தான் நாம் பேசுகிறோம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி